ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு இருக்கேன் அல்லது இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பட் என்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லை, புக்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே எப்படி நான் வந்து படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முதல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ், தமிழ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் புக்கு, இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் நமக்கு 75% வந்து கேட்க போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 25% வந்து நமக்கு அவுட் சோர்ஸ் புக்கிலேருந்து வரும். அந்த ஸ்கூல் புக் டாப்பிக்லேருந்தே அதில் வெளியிலேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அகாடமியில் கட்டாயம் சேரணுமா, வீட்டில் இருந்து படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகாடமியில் சேர்ந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அகாடமியில் சேரும்போது நமக்கு ரெகுலராக டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம படிக்க படிக்க டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வாங்குகிற மார்க்கை வச்சு நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். இதுவே வீட்டில் இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தோம்னா, எந்த ஒரு டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணாமல் இருந்தோம்னா, நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அகாடமி வந்து சேரணும்னு தோணுதோ அந்த அகாடமியில் சேர்ந்துக்கலாம். காசு கம்மியாக கேட்குற அகாடமியில் சேர்ந்தால் மார்க் வருமா வராதா, இல்லை அதிகமாக கொடுக்குற காசு அதிகமாக கேட்குற அகாடமியில் சேர்ந்தால் தான் நமக்கு மார்க்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. அகாடமி மூலியமாக நமக்கு ஒரு 50% மார்க் வருது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 50% பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சினால் மட்டும்தான் வரும். ஸோ அகாடமி நமக்கு கைட் பண்ணுவாங்களே தவிர நம்மளை ஃபுல்லாக வந்து நம்மளையே பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ நம்மளோட எஃபர்ட்டை வந்து 100% நம்ம கொடுத்தோம்னா 100% நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. சரி, நான் எந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷோபா அகாடமி தான். இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 அப் டு அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது 2026 குரூப் 4 வரைக்கும் நமக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஒன் டைம் பேமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி சிலபஸ் வந்து பிரித்து நமக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் 25 டெஸ்ட்டு, 5 ரிவைஸ் டெஸ்ட்டு, 10 ஃபுல் டெஸ்ட் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் 40 டெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரத்துலையுமே 3 சப்ஜெக்ட்டுமே நமக்கு இருக்கும். மொத்தம் 200 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் எழுதுவோம். ஸோ அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கும், எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்லேருந்து சோசியல் சயின்ஸில் பாலிட்டியில் ஒரு லெசன், அரசியல் அமைப்பு உருவாக்கம் அவசியம், அதோட மூலங்கள், முகவுரை, குடியுரிமை, இதை பற்றி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு புக்கை தான் ஓப்பன் பண்ணேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணினேன். பட் ஒழுங்காக படிக்கவே இல்லை. படிக்காமலே போய் அட்டன் பண்ணதுனால எனக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜலும் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது இந்த டைம் கண்டிப்பாக நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உட்காந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற புக்கை எதுவுமே புரியல. கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி 1946 அதுலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் வீடியோ போட்டேன். அப்படிங்கும் போது அரசியல் அமைப்பு உருவாக்கம்னு சொல்லி போடும்போதே ஆரம்பத்துலேருந்தே என்னென்ன நடந்தது, 1922 காந்தி வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு இந்தியர்களுக்கு வேணும்னு முதல்ல கருத்து வச்சார். 1928 நேரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக ஒரு சார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி எடுத்து முடித்ததுக்கப்புறம் புக்கை ஓப்பன் பண்ணால் எல்லாமே சூப்பராக புரியுதுங்க. ஸோ புக்கில் டைரெக்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. ஆரம்பத்துலேருந்து நமக்கு ரொம்ப விரிவாக கொடுக்காம டைரெக்டாக போதுமான இது மட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் எக்ஸாமுக்கு அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. இப்போ கேபினட் தூதுக்குழு தான் நமக்கு வந்து பர்மிஷனே வாங்கி கொடுத்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒன்று இருந்தது 1942. ஸோ அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேபினட் தூதுக்குழுவில் 3 பேர் இருப்பாங்க. அவங்கள எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அகிலான்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அகிலா அப்படிங்கும் போது அலெக்சாண்டர், கிரிப்ஸு, லாரன்ஸ் அப்படின்னு பேரை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்கட் வச்சு நம்ம எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சு படிக்க முடியாது. ஒரு சில விஷயங்களுக்கு ஷார்ட்கட் வச்சு நம்ம படித்தோம்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். நான் புக்கில் அந்த அரசியல் அமைப்பு உருவாக்கம் அவசியம் அது ஒரு பேஜ், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 பேஜ் மட்டும்தாங்க படித்தேன். பட் அதுக்கான நோட்ஸ் பார்த்திங்கன்னா 9 பேஜ் வந்து நான் நோட்ஸ் மட்டுமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வரும்போது அதோட
கதை மாதிரி நம்ம படிச்சுட்டு வரோம். மறக்கவும் செய்யல. அதே மாதிரி அந்த வருடங்கள், அந்த மாதங்கள், அந்த தேதிகள் எதுவுமே மறக்கவே இல்லங்க. முக்கியமா யார் தலைவரா இருந்தா, யார் துணைத் தலைவரா இருந்தா, யார் தற்காலிக தலைவரா இருந்தா, எல்லாமே சூப்பரா புரிஞ்சுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, அத கொஞ்சம் முன்னாடிலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு எதுவுமே மறக்காது. அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மெயினா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு முறையும் புக்ல தேடி படிச்சோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. ஸோ நோட்ஸ பக்கத்துல வச்சுட்டு புக்ல படிங்க. இனிமே யாரெல்லாம் என் கூட சேர்ந்து நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்க்கு படிக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல உங்க நேம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.